வணக்கம். இப்ப நீங்க பார்க்குற இந்த ஸ்லோகம் சும்மா ஒரு அழகான சமஸ்கிருத கவிதைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்குள்ள ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. ஒரு கணித புதிர். ஏன் ஒரு குறிப்பிட்ட தேதியை ஒழிஞ்சிருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அந்த ரகசியத்தை நாம ஒண்ணா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஸ்லோகத்துக்குள்ள ஒரு முழு கேலண்டரையே மறைச்சு வைக்க முடியுமா? ஒரு வருஷம், மாசம், தேதி எல்லாத்தையும் கேட்டா நம்பவே முடியல இல்லையா? ஆனா அது முடியும். அது எப்படி சாத்தியம்னு தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். சரி, இந்த ஸ்லோகத்தோட ரகசிய கதவை திறக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாவி வேணும் இல்லையா? அந்த சாவிக்கு பேரு தான் கடபயாதி. இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு ரகசிய எண் குறியீட்டு முறை. அப்படியா? கடபயாதின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல சமஸ்கிருத எழுத்துக்களை எண்களா மாத்துறாங்க. க ட ப ய இந்த வரிசையில் ஆரம்பிக்கிற மெய் எழுத்துக்களுக்கு 0 to 9 வரைக்கும் ஒரு எண் மதிப்பு கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை எண்களா மாத்துற ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி தான் இது. இந்த கோடை உடைக்கிறதுக்கு ரெண்டு ரூல்ஸ் தான். ரொம்ப சுலபம். 1, வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்களுக்கு அதுக்கான நம்பரை போடணும். 2, அப்படி கிடைச்ச நம்பரை அப்படியே ரிவர்ஸ்ல, அதாவது தலைகீழா எழுதணும். அவ்வளோதாங்க விஷயம். சரி, இப்போ தியரியெல்லாம் போதும். நாம இப்போ அந்த கடவையாதி சாவியை கையில எடுத்துக்கிட்டு அந்த ஸ்லோகத்துல ஒளிஞ்சிருக்கிற காலப்புதிரை உடைக்க போறோம். ரெடியா? வாங்க, அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் வார்த்தை ஹரிநாமா. இதுதான் நம்மளோட முதல் க்ளூ. ஓகே, இப்போ இதை டீகோட் பண்ணலாமா? கடபயாதி விதிப்படி ஹ அப்படின்னா எண் 8, ரா அப்படின்னா 2, யாவுக்கு 1, அப்புறம் நாவுக்கு 5. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற நம்பர் 8215. இப்போ நம்ம 2வது ரூலை பயன்படுத்தணும்னு ஞாபகம் இருக்கா? கிடைச்ச 8115 அப்படியே தலைகீழா மாத்தினா 5128. வாவ், இதுதான் கலியுக ஆண்டு. நம்ம இந்து கேலண்டர் படி இது நம்ம காலத்தை குறிக்குது. இன்னும் சொல்ல போனா இது சரியா 2026ஆம் வருஷத்தை குறிக்குது. பிரமாதமா இல்ல? சரி, முதல் தொப்பு கிடைச்சிருச்சு. வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம். அந்த வார்த்தை கஹனரா. இது நமக்கு இன்னும் கொஞ்சம் தகவலை கொடுக்கும். மறுபடியும் அதே விதிதான். காவுக்கு 3, ஹாவுக்கு 8, நாவுக்கு 0, ராவுக்கு 2. ஆக நம்ம கிடைச்ச எண் 3802. இப்போ இதையும் ரிவர்ஸ் பண்ணுவோம். 2083. இது என்ன தெரியுமா? இது விக்ரம சம்பத் ஆண்டு. இந்தியாவில் ரொம்ப பரவலாக பயன்படுத்துகிற இன்னொரு கேலண்டர் இது. இங்கே தான் ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷமும் சரியா 2026 தான் குறிக்குது. பார்த்தீங்களா? 2 வேற வேற கேலண்டர் முறைகள், ஆனால் 2மே ஒரே வருஷத்தில் வந்து நிற்குது. வருஷத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா என்ன நாள்? இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை தான் இந்த புதிரோட ஹார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான துல்லியமான பகுதி இது. அந்த வார்த்தை மானசரச தையகா. இது நமக்கு அந்த சரியான தேதியை சொல்ல போகுது. ஆமா, இது கொஞ்சம் பெரிய வார்த்தை தான், ஆனா ரூல்ஸ் மாறாது. இதுல இருக்கிற மெய் எழுத்துக்களுக்கு மட்டும் எண்களை எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 5, 5, 5, 2, 7, 8, 1. இந்த நம்பர் வரிசையே கிடைக்குது. இந்த எண்களை நம்ம ரிவர்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற நம்பர் 18,72,555. இது சும்மா ஒரு பெரிய நம்பர் இல்ல. இது கலியுகம் ஆரம்பிச்சதுல இருந்து இது எத்தனாவது நாள் அப்படின்னு ரொம்ப துல்லியமா சொல்லுது. இந்த எண்ணோட துல்லியம் தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா இந்த நாள் கணக்கு நம்மளை நேரா மே மாசம் 16ஆம் தேதி 2026க்கு கூட்டிட்டு போகுது. அன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? அதுதான் நரசிம்ம ஜெயந்தி. அது மட்டும் இல்ல, இந்த கணக்கு நவீன வானியல் கணக்குகளோட 100க்கு 100% பொருந்தி போகுது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஓகே, இவ்வளோ நேரம் நாம கணக்கு, எண்கள்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஸ்லோகம் வெறும் கணக்கு மட்டும் இல்லை. இதுக்குள்ள எண்களை தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தமும் இருக்கு. அது ஒரு தெய்வீக முத்திரைன்னு கூட சொல்லலாம். ஸ்லோகத்தில் வர நிருசிம்ஹ கிருபா பூர்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த எண் மதிப்பும் கிடையாது. ஏன்னா இது ஒரு கணக்கு இல்லை, இது ஒரு பக்தி முத்திரை. இதோட அர்த்தம் ஸ்ரீ நரசிம்ம பகவானோட அருளால் நிரம்பியதுன்னு. இது எதுக்குன்னா அந்த தேதி நரசிம்ம ஜெயந்தின்னு உறுதியா சொல்லுது. அதோட இந்த ஸ்லோகத்தை எழுதினவரோட பக்தியும் நமக்கு காட்டுது. சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா பீஸும் இருக்கு. கவிதை, கணிதம், பக்தி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது நிஜமாவே ஒரு அற்புதம். சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம். ஹரிநாம நமக்கு கலியுக வருஷத்தை சொல்லிச்சு. கஹனர விக்ரம வருஷத்தை சொல்லிச்சு. மானசரச தயக அந்த துல்லியமான நாளையே நமக்கு கொடுத்துச்சு. கடைசியா நிருசிம்ம கிருபா பூர்ணம் அந்த நாளோட தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துச்சு.
அப்போ இந்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தா இந்த ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தம் என்ன தெரியுமா? கலியுகம் 5128ஆம் வருஷத்துல, அதாவது கலியுகம் ஆரம்பிச்சு 18,72,585வது நாள்ல ஸ்ரீ நரசிம்ம பகவானோட பேரொருளால நிரம்புன இந்த நூல் இயற்றப்பட்டது. இதுதான் அந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தம். சும்மா நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு ஸ்லோகம், அதுக்குள்ள வருஷம் இருக்கு, காலகட்டம் இருக்கு, ரொம்ப துல்லியமான நாள் இருக்கு, அந்த நாளோட தெய்வம் யாருன்னு இருக்கு. இப்படி 4 விஷயங்களை எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு அழகா ஒரே இடத்துல பொதிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது வெறும் ஒரு சின்ன உதாரணம் தான். இத மாதிரியே நம்மளோட பழங்கால நூல்கள்ல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனை கணித ரகசியங்கள், வானியல் அதிசயங்கள், ஆன்மீக புதையல்கள்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோ. நம்ம தேட ஆரம்பிச்சா இன்னும் என்னவெல்லாம் கிடைக்குமோ யோசிச்சு பாருங்க.